வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தீங்க. சோஃபால உட்காந்து நண்பர்களோட இடத்துல தங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அமைச்சர் ராஜ்மோகன் எம்எல்ஏ ஹாஸ்டல்லே உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. சார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது. இது அவ்வளோ சாதாரண கிடைக்குமா சார்? பாருங்கள் எப்படி காத்தோட்டமா இதெல்லாம் நம்ம வர முடியுமா சார்? நான்லாம் இன்றைக்கி பாருங்கள் வாட்ச்மேன் எல்லா பேரும் மிஸ் பண்ணுறாங்க. சார் சாகிற வரைக்கும் நான் நடக்கணும், சீக்கிரமாக மறக்க மாட்டேன். இங்கே எப்போ வந்தீங்க? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு எப்போ வந்தீங்க? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. அருமையான ஃபுட்டு. அது எனக்கு மினிஸ்டர் வந்து நீ கீழெல்லாம் போய் சாப்பிடா, இந்த கால் வச்சுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. பணம் கூட அவங்க பே பண்ணுறாங்க. இந்த காலத்தில் சொந்தக்காரங்க கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. கஷ்டமாக பால் வந்துடுச்சு. இப்போ பார்க்க போகிறீங்க சிஎம் சார்? சபரிநாதன் ஒரு எம்எல்ஏ இருக்கார். ஆமாம். அவங்க அப்பா வந்து விஜய் டிரைவர். அவரை வந்து சார் உங்கள் வீடியோலாம் பார்த்தாரு. நிறைய பேர் ஃபோன் பண்ணால் மரியாதையாக பேசுவாங்க. முதல்ல நைட்டு 7 மணி மேலே பேசுனா அப்போ குடிச்சிட்டு இருப்பாரு, போதையில் இருப்பாரு. இல்லை, நான் இப்போ போதையில் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் விட்டுருக்கேன். குடியினால என்னென்னலாம் இழந்திருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில்? வாழ்க்கையை மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவரோட பேசலாம். நான் வணக்கம். மீடியா சர்க்கிள் நேயருக்கு வணக்கம். தவறாமல் சேனலில் பாருங்கள், பெல் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் சிவா சார் வணக்கம் சார். அண்ணா வணக்கம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க? வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தீங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்து நண்பர்களோட இடத்துல தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அமைச்சர் ராஜ்மோகன் எம்எல்ஏ ஹாஸ்டல்லே உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு. சார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது. இது அவ்வளோ சாதாரண கிடைக்குமா சார்? பாருங்கள் எப்படி காத்தோட்டமாக ஒரு பார்க்கில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, லெஜண்ட் சரவணா சார் பார்த்துட்டு ஒரு 2 லட்சம் கொடுத்தாரு. விக்ரமன் சார் முதல் வந்து 50 தான் கொடுத்தாரு. ரஜினிகாந்த் சார் 1 லட்சம் கொடுத்தாரு. ரஜினிகாந்த் சார் ஹெல்ப் பண்ணாரா? 1 லட்சம் கொடுத்துட்டு மாதமாக 10,000 போடுறேன். அப்புறமேல வந்து நல்ல வீடாக பாருங்கன்னாரு. ரஜினி சார் ஃபோன் பண்ணாரா? சுப்பையான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், உதவியாளர். ஆனால் நல்ல வீடாக பாருங்க அப்படின்னாரு. இல்லை எம்எல்ஏ ஹாஸ்டலில் வீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்னே. காசுலாம் செலவு பண்ணாமல் 10,000 பேங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் விக்ரமன் சார்கிட்ட 10 வருஷம் வேலை பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்து எனக்கு பணம் கொடுத்தது அவர் தான். அவர் விஜய் டிவி பாலா ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பெரெல்லாம் கட் பண்ணியிருக்கும்போது அவர் தான் பார்த்தாரு. அதில் 1 பணம் கொடுத்துட்டு, அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் உதவி பண்ணுறேன். அடிக்கடி பணம் ஃபோன் பண்ணோடனே போட்டுருவார். இந்த கூட 1000 ரூபா போட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். இங்கே எப்போ வந்தீங்க? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு எப்போ வந்தீங்க? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. அருமையான ஃபுட்டு. அது எனக்கு மினிஸ்டர் வந்து நீ கீழெல்லாம் போய் சாப்பிடா, இந்த காலை வச்சுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுங்க. பணம் கூட அவங்க பே பண்ணுறாங்க. இந்த காலத்தில் சொந்தக்காரங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவர் ராஜ்மோகன் சார் நேரில் பார்த்தே கிடையாது. வந்துட்டு அவர் கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அழுக வந்துருச்சு. சிஎம் சார்லாம் பேசுனீங்களா? சிஎம் சார் நான் பேசலை. அநேகமாக அந்த நான் அவர் யூடியூப் சேனல் அவர் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்களே வீடு. ஆமாம், நான் சிஎம் சார் சொன்னேன், இன்றைக்கி இருக்க சிஎம் வந்து எனக்கு தயவுசெய்து தங்குறதுக்கு வீடு வேணும், ரொம்ப கஷ்டப்படுறேங்க. கண்டிப்பாக அவர் சொல்லி தான் வந்திருப்பாங்க. பணம் கையில் கொடுத்தாங்க. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், சொந்தமாக வீடு வாங்கி தரேன்ட்டுருக்காங்க. சொந்தமாக வீடு வாங்கி அரசு சார்பாக வாங்கி தரேன்ட்டுருக்காங்களா? ஆமாம். ஓகே. அந்த புதுசாக எங்கேயும் ஹவுசிங் போர்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடு உங்களுக்கு அலாட் பண்ணி தரேன்ட்டுருக்காங்க. ராஜ்மோகன் சார் வந்து இப்போது அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு இந்த வீடு யார் மூலமாக கிடைச்சது? யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் வீடு அலாட் பண்ணியிருக்காங்க? இல்லை, அவங்களே திடீர்னு ஒருத்தர் அஜய் வேலுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஓகே. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் உங்களை பார்க்கணுன்னாரு. நாளைக்கு கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். வந்தார். முதல்ல போலீஸ் வந்து கேட்டாங்க, எங்கள் லட்சுமணன் யாருங்க? நான் தாங்க. அண்ணே கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார், ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காருங்கண்ணா. ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்கார்ந்தேன். வந்தவுடனே நான் எந்திரிச்சேன். லட்சுமணன் உட்காருங்க, நான் ஒரு ரசிகன். அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வாமா மின்னல் காமெடிலாம் நான் ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். கவரை கொடுத்தாரு. எம்எல்ஏ ஹாஸ்டலில் உங்களுக்கு நம்ம பிஏ வந்து கூப்பிட்டு போவார், அங்கே தங்கிங்க, வேணுங்கிற உதவி என்கிட்ட கேளுங்க, எப்போ வேணாலும் கேளுங்க. விஜய் சார் கூட நீங்கள் எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? 3 படம் நடிச்சிருக்கேன். செட்டிலலாம் எப்படி பழகுவார்? நல்லா பேசுவார் உங்ககிட்ட? ரொம்ப பழக்கமானகிட்ட பேசுவார். புதுசாக இருக்க ஆள்கிட்ட பேச மாட்டார். நல்ல மனிதர். ஒரு விக்ரமன் சாருக்கு நான் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய தண்ணி கூட பூவனக்கால அது அந்த இதெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டம். நைட் ஷூட்டிங்கு டைரக்டர் சொல்கிறதுக்கு பயந்தார். சார் நீங்கள் நைட் ஷூட்டிங் வச்சுக்கலாமா சார்? எப்போ வேணால் வைங்க, நான் வந்து பண்ணித்தரேன். பண்ணி கொடுத்தாரு. அந்த விஜய் சார் அப்படிலாம் பண்ணனால
பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. படம் 175 days. சௌத்ரி சார் பெரிய லாபம். உடனே உனக்காக ஆமாம், எஸ்ஏ சந்திர சார் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லா மேடைக்கும் சொல்லுவார். விக்ரமன் சார்னால என் பையன் வந்து ரசிகனுக்கு அப்புறம் பெரிய இடத்துக்கு போயிட்டார். அதாவது நிறைய பேர் விக்ரமன் சார்கிட்ட சொன்னாங்க, சார் யார் சார் புதிய பையன் வேணாம் சார், எழுதி வச்சுங்க, ரஜினிகாந்த் ஈக்குவலாக வருவார், நானே டேட்டு கேட்டு அலைய போயிருந்தார் சொன்ன மாதிரி நடந்துச்சு. சொன்னீங்க நீங்கள். சொன்ன மாதிரி நடந்துச்சா? விக்ரமன் சாருக்கே டேட்டு இல்லை. இப்போது பார்க்க போகிறீங்க சிஎம் சார்? சபரிநாதன் ஒரு எம்எல்ஏ இருக்கார். ஆமாம். அவங்க அப்பா வந்து விஜய் டிரைவர். அவரை வந்து சார் உங்கள் வீடியோலாம் பார்த்தாரு, அவர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, என்னைக்குன்னு கூப்பிடுவாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்கள் நானே கூப்பிட்டு போகிறேன்ட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பேன். இப்போது ஏதாவது படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களா? பட வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இது ஆப்ரேஷன் பண்ணோடனே இப்போ வெளியில் வேறு மாதிரி பரப்பி விட்டாங்க, பாதிக்கார எடுத்துட்டாங்க, அவர் நடக்க முடியும், அதனால் வாய்ப்புகள் கம்மி. அப்புறம் பிரச்சனை ஆக்சுவலாக உங்களுக்கு எதனால் விரல் எடுத்தாங்க? பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். 2 பிரச்சாரம் பண்ணேன். மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சவொடனே காலை கீழே போய் ஜென்ரேட்டரில் வச்சுட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா கால் பெருசாக வாங்கிடுச்சு. அப்புறம் கேஎம் ஹாஸ்பிட்டலில் பாலசுப்ரமணியன் டாக்டர் இருக்காரு, நான் 30 வருஷமாக அவர் தான் பார்க்குறாரு. அவரே பார்த்தேன், வச்சோம்னா 1 ஹவரில் காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதை தவற விட்டுனா அரை கால் எடுக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஃபோன் பண்ணி சொல்லி மாதம் சொல்லி 1 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணோம். பட வாய்ப்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஏதாவது வாய்ப்புகள் கிடச்சிருக்காங்க? தண்ணி வண்டின்னு ஒரு படம் பண்ண சுரேஷ் டைரக்டர் வந்து எல்லாம் இன்ட்ரிலாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மினிஸ்டர் உங்களுக்கு வீடு கொடுத்தது சந்தோஷமாக. நான் இப்போ டைரக்ஷன் பண்ணல, நான் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன், அதில் ஒரு கேரக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சொல்லாமல் வந்துடுங்க, வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. இனிமேல் பிக்கப் ஆயிரும். 2027 வரணும். நீங்கள் கண்டிப்பாக 2027 பிஸியாக இருப்பேன், அது மாற்றமே கிடையாது. குறிப்பாக நீங்கள் கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுகிறாங்க, உங்களை பற்றி நிறைய பேர் வந்து இவருக்கு அந்த நிலைமை அப்படிலாம் பேசுகிறதையும் தாண்டி எதுக்கு இவர் ரொம்ப குடிக்கிறனால தான் இவர் வந்து இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் விட்டுட்டாரு, இவருக்கு வந்து ஏன் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் வந்து போடுறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாவது நான் இப்போ குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டேன், இப்போ என்ன பசி பயங்கரமாக இருக்குது. அப்படி சொல்கிறவங்கலாம் வந்து யாரும் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாபா அவங்கள வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்க, குடிக்காரன். நான் இப்போ ஒரு வேளாங்கண்ணில் தங்கியிருந்த இடத்துல அவர்கிட்ட சொல்லி, இவர் ஏன் சேர்த்துங்க, இவர் குடிச்சிட்டு ஒயின் சாப்பிட தான் படுத்து கிடப்பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரும் பாபா யார் சொன்னாலும் நான் உங்களுக்கு 20 வருஷம் நண்பன், நீங்கள் வந்து என்கிட்ட தான் தங்கணும் வீடு கிடைக்கிற வரைக்கும். அந்த எம்எல்ஏ ராஜ்மோகன் சார் வரும்போது நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சத்தியம் மேன் பவர்னு ஒரு இது வச்சுருக்காரு பண்ணி, அது மாதிரி எம்எல்ஏ வந்திருக்காரு லிஸ்ட்டு வந்தார், ஒரு தான் எனக்கு 2 மாதம் சோறு போட்டு தங்க இடம் கொடுத்தாரு, ரொம்ப நன்றிண்ணே, இந்த லட்சுமணுக்கு ஒரு வீடு அலாட் பண்ண போகிறோம், ரொம்ப சந்தோஷம் சார். அப்படி கிடைச்ச வீடு தான் சார். வெளியில் 1000 பேர் தப்பாக பேசுவாங்க சார், இப்போது மனசாட்சி உள்ளவங்க அப்படி பேச மாட்டாங்க. இப்போ நீங்களே நேரில் பார்க்குறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு எவனாவது ஒரு நடிகன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், குடியிட்டு பாடுன்னு சொல்லுவாங்களா? எனக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாதுங்க, எவங்க சொன்னது அப்படிம்பாங்க. நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஃபுல்லு குடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பசி எடுக்குது. ட்ரிங்க்ஸ் ஆடும்போது நிறைய பேர் பின்னாடி சுற்றிக்கிட்டாங்க, ஒருத்தன் கூட எட்டி பார்க்கறது இல்லை. பாபா தண்ணி நிப்பாட்டாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா, அவங்களாம் அவங்க கூட குடிக்கிறதுக்காக தான் வராங்க அப்படிங்கிறது, நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இப்போ வந்து அவங்க தண்ணி நிப்பாட்டாரு, 5 பைசா தேராது, வேற ஆள்கிட்ட போயிடலான்னு போயிட்டாங்களா? வேற ஆள்கிட்ட போகல, சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சும்மா நீங்கள் உடனே நிப்பாட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணு, ஐயோ போயா திருந்தி வாங்கணுன்னு அந்த ஞாபகப்படுது. அவங்களால இருக்க முடியல. சார் அந்த மாதிரி அவங்களோட சாப்பிட்டா 2000 செலவாகும், 1000. அப்போ நான் பிஸியாக இருந்தேன், கஷ்டப்பட்டு வீடு கிடச்சிருக்கு. ஒருத்தர் சொன்னார், அவருக்கு இந்த வாடையே பிடிக்காது, அப்படி சாப்பிட்டீங்கன்னா காலி பண்ணாங்கன்னா நீ எங்கே போவீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அங்கே வேளாங்கண்ணி தங்கியிருந்தேன்ல, அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். எவ்வளோ நாளாச்சு இப்போது குடியை விட்டு? கரெக்டாக 1 மாதம். இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு குடியை விட்டதுக்கு? பசி நிறையா எடுக்குது. ஓகே. நிறைய பேர் ஃபோன் பண்ணால் மரியாதையாக பேசுவாங்க. முதல்ல நைட்டு 7 மணி மேலே பேசுனா அப்போ குடிச்சிட்டு இருப்பாரு, போதையில் இருப்பார். நான் இப்போ போதையில் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் விட்டுருவேன். இப்போ எல்லா பேரும் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, பாபா கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமாக, அது தூக்கம் ரொம்ப நல்லா வருது. குடியை விட்டதுக்கப்புறம் குடியினால என்னென்னலாம் இழந்திருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில்?
வாழ்க்கையே பல இழந்துட்டேன். வருஷங்கள் வாழ்க்கையே இழந்துட்டீங்க. வாய்ப்பு போனதுக்கே காரணம் குடிப்பழக்கமும். சார். இப்போ இப்படி இருக்கோம், 4 பேர் பார்த்தா ஆஹா பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நான் டிங் சார் பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் ஒரு காமெடியன், அறிவு இருக்கா, அப்படி பப்ளிக் பிளேஸில் தண்ணியை போட்டு படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல சார். இப்போ எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆ குடியை விட்டதுக்கப்புறம். இப்போது வீடு கிடச்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பேசினாங்க உங்ககிட்ட? உங்கள் பழைய நண்பர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்களே நிறைய பேர்? எல்லா பேரும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. மினிஸ்டர் வந்தோன்னே ஃபோன் பண்ணுங்க, அவருக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரும், நீங்கள் கல்யாணம் பண்ணல, ஃபேமிலியில் யார் யாரெல்லாம்? நான் ட்வின்ஸு. ராமன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறாரு. இப்போ ஆர்கெஸ்ட்ரா டிஜே வந்தோன்னா ஆர்கெஸ்ட்ரா கம்மி. எங்கள் ராமன் ஒய்ஃபு சிங்கரு, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க கச்சேரி போயிட்டுருக்காங்க. ராமன் வந்து இப்போ ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. பெரிய அண்ணன் இருக்கார், அவர் பில்டரு, இப்போ வாய்ப்பு கம்மி. எங்கள் பெரிய அண்ணன் ஒய்ஃபு தவறிட்டாங்க. ஒரு அக்கா ஆவடியில் இருக்காங்க, அவங்களுக்கு 3 குழந்த, 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சிலம்பட்டில் ஒரு சின்ன அக்கா இருக்காங்க, அவங்க இப்போ தவறி ஒரு 4 மாதம் இருக்கும். மாமா இருக்கார். அப்புறம் என் தம்பி வேணுகோபாலன், கேரளான்னு சொன்னேன்ல, அவர் இறந்துட்டார். கடைசி தம்பி மதுரையில் இருக்கார், அவர் டூரிஸ்ட் கைடாக இருக்கார். உங்கள் கூட சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடித்து ஓரளவு இப்போது செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? நான் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை, பண்ண மாட்டாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. பார்த்தாவது பேசுவாங்களா நேரில்? அதெல்லாம் பேசுவாங்க, சாப்பாடு வாங்கி தரேன்பாங்க, எதை வாங்கி தரேன். சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வடிவேல் சார் பற்றி பேச மாட்டீங்க, ஆனாலும் வந்து அவரை பற்றி கேட்குறது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் அவர் வந்து உதவி பண்ணாதனால கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா அவரை பற்றி நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசுவீங்க அப்படிங்கிறதா கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர்கிட்ட வாய்ப்பு பண்ணா நீங்கள் நிறையா பேர் நடிச்சிட்டீங்க, புதுசாக ஆள் போட போகிறேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளில் போய் பார்ப்பேன் அவர்கிட்ட. வடிவேல் சார் பார்த்துட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்பேன். வெங்கட்ராவுக்கு 1 லட்சம் கொடுத்தாரு, நான் போய் நேரில் கேட்டால் கொடுப்பாரு. அவர் நேரில் வரணும்னு நினைக்கிறாரு, அவங்களா வந்து கேட்க? இல்லை நான் போவேன் ஆஃபீஸ்க்கு, பெரும்பாலும் அவர் இங்கே ஏதாவது கதை கேட்கும் போது தான் இங்கே வருவார். மற்றனா மதுரையில் இருப்பார். சங்கர் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், அண்ணன் வந்தேன்னு சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கஷ்டப்படுற காலகட்டத்தில் உங்களுக்கு யார் அதிகமாக உதவி பண்ணது, அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஜீவா சௌத்ரி சார். அவர் மாதம் 12,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தார், ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் நான் இன்னும் ஆஃபீஸ் போய் பார்க்கல சார், இப்போயும் கொஞ்சம் சிரமமாகனா திருப்பி அனுப்பிச்சி விட்ருவார். எதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஸ்டாப்ங்கிறது நான் ஞாபகப்படுத்துவேன், அதுக்கப்புறம் ரொம்ப தொந்தரவு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறது இல்லை. கேட்டால் உடனே. ஆர்பி சௌத்ரி சார் மறைவுக்குலாம் நீங்கள் போகலை அப்படின்னு நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். எதனால் போகல? ஏன்னா அத்தனை வருஷம் பார்த்து பழகினவர், கிட்டத்தட்ட 50 வருடங்கள் உங்களுக்கு. வெளியூரில் இருந்தேன், நிகழ்ச்சி கேட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன், அதனால் போக முடியல. அன்றைக்கி ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு உடனே ஷாக்காயிடுச்சு. ஷாக்கான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு காலைல எழுந்திரிக்க அடுத்த நாள் தான் எழுந்திரிச்சேன். ஆனால் சௌத்ரி சார் மறைவுக்கு முன்னாடி அவங்க சன்னுக்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒயிட் ஹவுஸ் ஜீவாக்கிட்டையா? பெரிய சன் சுரேஷ் சார். அந்த ஒயிட் ஹவுஸ் கட்டி முடித்தோன்னே மேலே மாடியில் இருக்கிறது வீடு லட்சம்னு கொடுத்துருங்க, சுரேஷ் சார் இப்போதைக்கு எங்கேயாவது தங்கி அழைச்சோம்னா ரெடியான பிறகு வந்துடு அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி மினிஸ்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா முதல்ல பாரதி ராஜா, அதுக்கப்புறம் பாக்யராஜ், 2 பேரோட மறைவு இந்திய சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பாக மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? பாக்யராஜ் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். நம்ம நண்பர் கணேஷ் சொல்லாமலே படத்தில் அசோசியேட் டைரக்டர் தான் அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஒரு அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் நான் எங்கள் வீட்டு மீனாட்சின்னு ஒரு சீரியல் பண்ணேன், அதில் பூர்ணிமா மேடம் அந்த ஹவுஸ் ஓனரோட அம்மா, நான் அங்கே வந்து ஒரு சமையல்காரன். அவங்க வந்து லக்ஷ்மணா, எங்கள் வீட்டுக்காருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஒரே ஆள் அவர் தான், கோல்டு மெடலிஸ்ட்டு. கைதியின் டைரி படத்தை ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் ஆக்கிரஸ் தான் பெரிய விட்டு கொடுத்தாரு. ஹிந்திக்காரங்களே மிரண்டுட்டாங்க. அவர் திருப்பி அங்கே படங்கள்லாம் பண்ண சொன்னாங்க. அவருக்கு தமிழ் ஃபீல்டை தவிர எங்கேயும் பிடிக்கல. அமிதாப் பச்சனே 2-3 படம் பண்ண சொன்னாங்க, வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. விக்ரமன் சார் சூரியவம்சம் ஹிந்தி வந்து அமிதாப் பச்சனை பண்ணி, சௌத்ரி சார் விக்ரமன் நீனே பண்ணியாம்னார். அமிதாப் பச்சன் வந்தார், வந்துட்டு எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் டைரக்டர் போட்டோம். கம்போஸ் பண்ண உடனே எஸ்.ஏ. ராஜ்குமார் நட்சத்திர ஜென்மி பாடினார். அமிதாப் பச்சன் வந்து நல்லா இருக்கு. அப்புறமே வந்து அவர் அடுத்த நாள் வந்தார் விக்ரமன் சார்கிட்ட, இந்த
லட்சுமிகாந்த் பியாரிலால் ஒரு மியூசிக் டேரக்டர் அவரை புக் பண்ணாங்க. அவருடைய டைரக்டர் வந்து சுச்சுவேஷனாக சொல்லி நட்சத்திர சேனல் பாட்டுக்கு பாடி காமிச்சார். அவர் அந்த பாட்டை அப்படி ஹிந்தியில் பாடினாச்சு. மேரா தீவானா இரவே அதை ஹிந்தியில் பாடினோன்னே டைரக்டர் பக்குன்னு ஆகிட்டார். புராண ஹிந்தி சாங்க வசனத்தெலாம் பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இது பண்ணிக்கலாம். அப்போ டைரக்டர் வந்து என்ன ஆசை, அமிதாப் பச்சன் அவங்க பையனை வச்சு பண்ண ஆசை. அவர் 2 கேரக்டர் நான் பண்ணுவேன்னாரு. அவர் டைரக்டருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டில். அப்புறம் தெலுங்கில் இயக்குனர் ஈவிவி சத்யநாராயணா அவர் தான் பண்ணார். பெருசாக போகல. இப்போ அமிதாப் பச்சன்னா பையன் வந்து அபிஷேக் பச்சன் கரெக்டாக இருக்கும். 2 அமிதாப் பச்சனும் ஒரே வயசில் போய். சரத்குமார் வந்து வேறு, அதுக்கு ஒரு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு சுருள் முடி வச்சுட்டு இதுக்கு ஒரு அமிதாப் பச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது தமிழ் சினிமாவில் வந்து காமெடி முன்னாடி மாதிரி இல்லை. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் காமெடி பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அந்த ஒரு ஸ்கோப் குறைஞ்சிருச்சு சினிமாலேயே காமெடி அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு காமெடினா உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமகாலத்தில் வர படங்களில் உள்ள காமெடி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சந்தானம் ஹீரோ ஆகிட்டார், சூரி ஹீரோ ஆகிட்டார், யோகிபாய் ஹீரோ ஆகிட்டார். அதனால் காமெடிக்கு பஞ்சம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு உள்ள டைரக்டர்லாம் ஒரு காமெடி வந்து சீன் சொன்னோடனே அந்த காமெடி வந்து சார் இப்படி பண்ணிக்கலாம் சார் ஏற்றுவாங்க. இப்போ உள்ள பசங்களாம் அதை கேட்குறது இல்லை. ஏன் அப்படி பண்ணணும் கேள்வி. நான் சொல்கிறத பண்ணிட்டு போயா, நான் இன்னும் அவ்வளோ பெரிய திறமை சரியா, நீ இவ்வளோ பேசுறீங்கள, பெரிய ஆளை வந்துருக்கோன்னு தானே. டேரக்டருக்கு மரியாதை இல்லை. மரியாதைலாம் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட. சார் இது இப்படி பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் நடிக்கும்போது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் டேரக்டர் சொன்னதை உடனே கேட்டுருவாங்க. நாங்கள் கேட்க மாட்டோம். வடிவேல் சார் பாட்டுக்கு வந்தோடனே முதல்ல சேரை போட்டு என்ன சீன் எடுக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. சார் நான் சொல்கிறேன் கோச்சிக்காங்க, சுருட்டுற வேலை வச்சுக்காங்க. ஹாஃப் டே ஒரு சீன், ஹாஃப் டே ஒரு சீன். நான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கூட தரேன், பணம் கம்மியாக வாங்கிக்கிறேன், காமெடி நிற்கணும் அப்படி சொல்லுவார். நீங்கள் இங்கிலீஷ்காரன் சக்தி சிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலன் சொல்கிறத கேட்பார். சுந்தர்சி பாருங்கள், தலைநகரத்தில் நாய் சேகர் அதெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இந்த கோட்டு காதில் தோடு குடும்பி. சுந்தரி சாருக்கு காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்ன வரைக்கும் அவரால் இது பண்ண முடியுது தமிழ் சினிமா. நிறையா ஃபீல்டு கூப்பிட்றாங்க, அவர் இதே போதுன்றார். இப்போ நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, விஜயகாந்த் சார் இருந்தால் எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது, நிறையா உதவிகள் பண்ணியிருப்பார், மண்டபத்தில் கூட தங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க வீடியோவில். அதுக்கு மறுநாளே அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து நான் விஜயகாந்த் தம்பி நாங்கள்லாம் உதவி பண்ண வந்திருக்கோம், விஜய் சார் சேர்த்தும் சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? சார் விஜயகாந்த் வந்து மதுரை மேலமாசி வீதியில் அவர் வீடு சென்ட்ரல் சினிமாவுக்கு பின்னாடி வீடு. அப்படி கட் பண்ணால் மேலமாசியில் ஒரு பள்ளிவாசலுக்கு எதிர் சந்தையில் அந்த வீடு. எனக்கு வந்து விஜயகாந்த் அப்பா தான் நல்ல பழக்கம். அங்கே டவுன்கால் ரோட்டில் ஒரு சபா பேக்கரின்னு இருக்கும். அங்கே ஆவண ரத்னம்னு ஒருத்தர் இருப்பார், காங்கிரஸ்காரர். விஜயகாந்த் அப்பா காங்கிரஸ்காரர். நம்ப மாட்டேங்க, 5 தடவை அங்கே கவுன்சிலாக வந்தார். ஓகே. அந்த மேலமாசிக்கு அவர் தான் கொலா போட்டு கொடுத்தாரு, தண்ணி வர மாதிரி. விஜயகாந்த் சாவுலாம் எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் விஜயகாந்த் சார் இதை பார்க்க போனோம், கூட்டத்தில் போக முடியல. கோயசலாக்காத லட்சுமணா என் கூட வர அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. 10 மணி அழுகையை தாங்க முடியல, எல்லோரும் அழுகு. சினிமாவில் அவர் மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. வானத்தை பொண்ணு நடிக்கும்போது விக்ரமன் சார் கேட்பார், சார் நைட் ஷிஃப்ட் நான் 2 மணி வரைக்கும் நடிக்கிறேன் சார், நீங்கள் எல்லா ஆர்டிஸ்டும் நானே சொல்கிறேன் சார், நீங்கள் பகலில் ஃப்ரீ விட்டுருக்கேன் அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ பார்க்க முடியாது. சம்பளமும் கம்மி, பெருசாக பேச மாட்டார். டைரக்டர் மரியாதை கொடுப்பார், டைரக்டர் நான் சொல்கிறேன் அதான் செய்வார். வானத்தை போல் கிளைமாக்ஸ் வந்து காலையில் 3 மணிக்கு எடுக்கணுன்னாங்க. ஓகே சார் நான் அப்போ பிரபுதா எல்லாத்தையும் எல்லா பேரும் கொஞ்சம் டைரக்டர் ஒத்துழைப்பு கொடுங்க, என்ன சீனி எங்கிட்ட ரோல்டு கட்டை போட்டு அப்படியே சாங் எடுக்கணுன்னாரு. சரிங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு காற்று அடிக்கும், வாழை மரம்லாம் ஆடும், அப்படியே திரும்பி பார்ப்பார், மஞ்சள் போய் இருக்கும். அப்போது வந்து டைரக்டர் வந்து சார் நீங்கள் கொஞ்சம் எங்கே நடந்து வரீங்க, ஓல்டு கலக்கான ஒரு டைரக்டர் நடந்து காமிச்சார். வந்தார், லட்சுமணா இன்னொரு கிளைமாக்ஸு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. என் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க,
கேப்டனுக்கு மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, மதுரைக்கு கிளம்பிட்டாரும்பாங்க. இல்லைண்ணே சூப்பர் கிளைமேக்ஸ். நீ விக்ரமாதித்தன் அப்படி தானே பேசுவேன். படம் பார்த்துட்டு எங்களை வர சொன்னார். நானும் ஸ்டில் சிவா முத்துன்னு ஒரு பையன் உயிருக்கு. நீங்கள் 2 பேரும் பாண்டி போய்ச்சாரு சிவாஜி கிட்ட பகவான் கட் பீஸ் அந்த கடை இருக்குது, ஆளுக்கு 5000 ரூபா துணி எடுத்துக்கிட்டார். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. சிவா ஒரு டீ கடையில் உட்காந்து டீ தான் சாப்பிட்டோம். அங்கே அந்த ₹1 காயின் போட்டு பேசுகிற ஃபோனை போட்டான் அவர் வீட்டுக்கு. அவன் சிவா வந்து கேப்டன் சொந்தக்கார பையன். ஃபோனை போட்டு அண்ணே லட்சுமணன் பேசுகிறேண்ணே. லட்சுமணா என்னடா? அண்ணே நாங்கள் வந்துட்டோம் அந்த பகவான் கட் பீஸு, இன்னும் கடையே திறக்கலண்ணே. என்ற அறிவிட்டவங்களா மதுரைக்காரரை பற்றி காமிச்சிட்டிங்களே, கடை திறந்து ஊதுபத்தி கொடுத்துமா இருந்தாங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் என்ன நினைக்கிறான்? முதல்ல வீட்டுக்கு வாங்கடான்னாரு. அதில் பாருங்கள், நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளேயும் அவர் காஸ்டியூமரை வர வச்சு எங்கள் அளவு எடுத்து எங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. ஆளுக்கு 5000 ரூபாய் துணிமணி, கையில் கொஞ்சம் காசு. ஆனால் உண்மையிலே நீங்கள் சொன்ன கேள்வி கரெக்டு. அவர் இருந்தார்னா, நான் இந்த பேட்டிலாம் பார்த்தேன்னா மண்டபத்தில் படுக்க சொல்லியிருப்பார். கொஞ்ச நாள் வீடு வாங்கி கொடுத்துருப்பார். அவர் விவேக்கு மனபாலம் மயில்சாமி இல்லைனால ரொம்ப கஷ்டம். மயில்சாமி லட்சுமணா எங்கே இருக்க? ஷூட்டிங் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னே சுகர் டேப்லெட் என்ன டேப்லெட் போடுறேன். ஆனால் மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு 2 மாதத்துக்கு டேப்லெட்டு கையில் செலவுக்கு போனோம். சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சார். குளிக்க தான் போயிருக்கான், பார்த்தா கட் பண்ணால் பெல் அடிப்பாங்க, பிரியாணி வந்துடும், வாங்கிட்டு போடாமல் பாரு. அதே மாதிரி மனோபாலம் சார். மனோபாலம் சார்லாம் இடத்துலேருந்து விஜய் சார் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இப்போ. ஆமாம் சார், இதுக்குள்ளே நம்ம வர முடியுமா சார்? நான்லாம் இன்றைக்கி பாருங்கள், வாட்ச்மேன் எல்லா பேரும் மிஸ் பண்ணுறாங்க. ஜெய் சாரை சாகிற வரைக்கும் நான் சீக்கிரமாக மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. மீடியா சர்க்கிள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தவறாமல் அந்த பேட்டியை பாருங்கள், நிறையா பேர்கிட்ட சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியில் எனக்கு பண்ண முடிஞ்சால் 92402560 என் ஜிபே நம்பர் பண்ணுங்கள். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.